நித்யானந்தம். இந்த காணொளியில் பிரம்மம் எப்படி ஆன்மாவாக தோன்றுகிறது என்பதை சூத்திரம் 20 மற்றும் 18 பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 2 காணலாம். இதில் சூத்திரம் 20 என்ன சொல்கிறதுனாக, பிரம்மம் உபாதைக்கு உள்ளே இருப்பதால் வளர்வது போலும் குறைவது போலும் காணப்படுகின்றது. இந்த ஒற்றுமையை சூத்திரம் 18 சொல்லப்பட்டுள்ள ஓமை பொருந்தும் என சொல்கிறது. சூத்திரம் 18 என்ன சொல்லுதுனாக்கா, அதனாலேயே சூரிய பிம்பம் போன்ற ஓமைகள் பிரம்மத்திற்கு கூறப்படுகின்றன. அப்போ இந்த இரண்டு சூத்திரத்துடைய பொருள் என்னன்னு பார்க்கும்போது, சூரியனது பிரதிபிம்பம் பற்றிய ஓமை பிரம்மத்திற்கு பொருந்தாது எனில், இங்கு ஓமானம் சொல்லப்பட்ட பொருள், அவருடைய தொழில், பண்பு, பயன் முதலிய யாவும் பொருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வகையிலாவது உமானம் சொல்லப்பட்ட பொருள், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்பட்ட பொருள் ஒத்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஓமானாக்கா இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒப்பீடுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். கம்பேரிசன், ரிலேட்டிவ் கம்பேரிசனாக சொல்லப்படுற அந்த வார்த்தைகளும் வச்சுக்கலாம். இவ்வகையில் நீர்நிலையில் உள்ள சூரியனின் பிரதிபிம்பம் நீர் அசைவின்றி இருக்கும்போது தெளிவாக காணப்படுகிறது. அதுவே தண்ணீர் அலையினால் உருக்குலைகின்ற போது அந்த பிம்பமும் அதற்கேற்ப அசைகின்றது, தடுமாறுகின்றது, அலைகின்றது. ஆனால் சூரியன் மட்டும் இந்த மாறலுக்கு உட்படாமல் அப்படியே உள்ளது. அதை போலவே பிரம்மமும் உபாதிகளினால், அதாவது கடமைகளினால், அதன் நினைப்பால் ஆத்மாக வெளிப்பட்டு ஆன்மாவுடன் வளர்கின்றது, தேய்கின்றது மற்றும் பல துன்பங்களுக்கு ஆளாகிற மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் பிரம்மம் மட்டும் எவ்வித சலனம் இல்லாமல் சூரியனைப் போலவே இருக்கும். எனவே பிரம்மம் உபாதைக்கு உட்படுவதாக தோன்றினாலும் அது அதுவாகவே உள்ளது என்பதை நாம் இந்த மேலே சொல்லப்பட்ட ஓமானத்தின் மூலம் அறியலாம். இதன் மூலம் ஏகன் எப்படி அநேகனாக வெளிப்பட்டுள்ளான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிந்தது. இங்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் என்னன்னாக்கா, சூரியன் இருக்குது, அது தண்ணியில் படுது. அந்த தண்ணியில் நீர்நிலை அசைவின்றி இருக்கும்போது சூரியன் அப்படியே அதனுடைய உருவம் தெரியுது. அதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை. ஆனால் அந்த தண்ணியில் ஒரு கல் எரியும் போது அலைகளாக போகும்போது அந்த சூரியனும் அலையே அசைந்து அந்த சூரியனுடைய உருவம் நிலைத்தடுமாறுது. அப்போது இதற்காக இங்கே சூரியன் குறிப்பிடப்படுது பிரம்மன் வச்சுக்கோங்க. அப்போ எதற்காக பிரம்மம் சலனத்துக்கு உட்படுது என்று அர்த்தம் இல்லை. சலனத்துக்கு உட்படுவது அந்த தண்ணியில் இருக்கிற பிம்பம். அதனால தான் நமக்கு பிரம்மம் ஆன்மாவில் உள்தாங்கி அதை இயக்கும் போது அது நமக்கு சலனத்துக்கு உட்பட்டுள்ளதாக. அதனால தான் அது நிர்குண பிரம்மணம் பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக பிரம்மம் சலனமற்று இருக்குது. அதில் இயங்குகின்ற இந்த ஆன்மா தான் சலனத்துக்கு உட்பட்டு அது சலனமற்ற நிலை என்பதை எப்போது அந்த அஞ்ஞானத்தை கொண்டு போக்கி மெய்ஞானத்தை கொண்டு அறிகிறதும், அப்போ ஆத்மாவை பிரம்மமாக இருப்பை உணரும் போது அதுவே பிரம்மமாக உயர்கிறது அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். இவ்வாறு அநேகமாக எல்லா ஆன்மாக்களின் உடலிலும் இந்த பரமாத்மா புகுந்துள்ளதால் அது புருஷன் எனப்படுகிறது. முதலில் அந்த ஆத்மா பறவையின் உடலைத்தான் புகுந்தது. இவனோ மற்ற எல்லா ஜீவன்களும் மற்றும் 2 கால் மற்றும் 4 கால் ஜீவன்களையும் படைத்து அந்த பிரம்மம் உபாதியுடன் இஜீவன்களின் உடம்பில் பிரவேசிக்கின்றது, இயக்குகிறது. அவ்வாறு பிரவேசிக்கும் நிலையில் அது ஆத்மாவாக இருக்கிறது. அப்போ இங்கே நிலைகளை பார்த்தாக்க பிரம்மத்திலேருந்து பரமாத்மா, அந்த புருஷா, அதுக்கடுத்து ஆத்மா, ஆன்மா, அதுக்கடுத்து உடல் ப்ளஸ் ஆத்மா ப்ளஸ் ஆன்மா சேர்ந்தால் ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எங்கிருந்து எல்லாம் நாம் வெளிப்பட்டோம் என்பதை அதனுடைய இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்போ பிரம்மம் தன்னை உருவமாக வெளிப்படுத்திக் கொண்ட நிலையில் பரமாத்மா எனப்படுகிறது. இந்த பரமாத்மா பல ஜீவன் உடம்பில் இயக்க வைக்கிற நிலையில் அதனுள் இருக்கையில் அது ஆத்மா எனப்படுகிறது. இந்த ஆத்மா மற்றும் ஆன்மா சேர்ந்த நிலையில் ஜீவன் எனப்படுகிறது. ஸோ பிரகிருதியின் குணங்களை தனதாக எண்ணிய உயிர் ஆன்மா எனப்படுகிறது. அதனால தான் ஆன்மா இந்த உலகத்தில் அவஸ்தைக்கு உள்ளாகிறது. அப்போது இறைவன் ஒருவனை அவனை பலவாக வெளிப்பட்டு நம்மை இயக்குகிறான் என்பது புலனாகிறது. தேங்க்யூ.